ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு 2வது வாரம் சனிக்கிழமை. கடலை குக்கரில் வச்சு திட்டமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நாங்கள் 3வது வாரம் தான் தயிர் சாதம் போட்டு படைப்போம். முதல் வாரம் சிம்பிளாக பஞ்சாமிர்தம் செஞ்சு படைச்சிட்டாச்சு. 2வது வாரம் சுண்டல் வைக்க போகிறேன். 3வது வாரம் தான் நாங்கள் தழுவி போடுவோம். வடை பாயாசம்லாம் செஞ்சு நடுவில் தழுவி இலை போடுவோம் தயிர் ஊற்றி. இப்போ அடுப்பில் வச்சாச்சு. நல்லா ஒரு 5-6 விசில் வரட்டும். இது விசில் ரெடி ஆகிறதுக்காட்டி துளசி தீர்த்தம்லாம் ரெடி பண்ணி பூஜை அறையெல்லாம் ரெடி பண்ணிடலாம். நேற்று படைச்சது தான், பூ மாற்றிட்டு திரும்பி மாற்றினா போதும். ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வேர்க்கடலை நல்லா வெந்துடுச்சு. இப்போ தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு தாளிச்சிட வேண்டியதான். வடிகட்டியாச்சு. அடுப்பில் வானலை போட்டு தாளிச்சிக்கலாம். வானல் காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். அது கூடவே கொஞ்சம் காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, அது கூடவே ஒரு 4-5 பல் பூண்டு நல்லா நசுக்கியே போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, பொரிஞ்சிடுச்சு. நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, கமன்னு மணக்கும் சூடான சுண்டல் ரெடி. சாமியும் படைச்சாச்சுங்க. 5:30க்கெலாம் படைச்சாச்சு. சொல்லப்போனால் நேற்றோட 48 நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை முடிஞ்சிடுச்சுங்க. இன்றைக்கி ஃப்ரீயாக லேட்டாக தான் ஏந்திருக்கணும், நல்லா தூங்கணும்னு நினச்சேன். ஆனால் உடனே சனிக்கிழமையே வந்துடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். 48 நாளாக 3 மணிக்கெலாம் எழுந்துட்டு இன்றைக்கி மட்டும் லேட்டாக எழுந்திருக்குன்னு நினச்சாலும் முடியலங்க. 2:30 மணிக்கெலாம் முழிப்பு வந்துடுச்சு. இப்போது வழக்கம் போல் காக்காவுக்கு சாதம் வைக்க மாடிக்கு வந்தாச்சு. நமக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க காக்காகலாம். பாருங்கள், இப்போ வச்ச உடனே எப்படி வராங்கன்னு பாருங்கள். எடையை நவுந்தால் போதும், அவ்வளோதான். நம்ம வாழற வாழ்க்கையில் புண்ணியம் பண்ணுறோமோ இல்லையோ, ஆனால் பாவம் மட்டும் பண்ணக்கூடாதுங்க. ஏதோ முடிஞ்ச வரைக்கும் இப்படி சின்ன சின்ன புண்ணியம் தேடிக்க வேண்டியதான். காக்காவுக்கு சாப்பாடு வைக்கிறது, மாட்டுக்கு சாப்பாடு வைக்கிறது. இப்போது டைம் கரெக்டாக 6 ஆகுதுங்க. இன்னும் சூரியன் உதிக்கவே ஆரம்பிக்கலை. அங்கே பாருங்களேன், வானத்தை எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அப்படியே லைட்டாக எழும்புறாரு சூரிய பகவான். ரொம்ப பார்க்க அழகாக இருக்குதுங்க. சுத்தமான காற்று, இந்த கிளைமேட்டு. சூரியனுக்கு ஒரு வணக்கம் சொல்லிடுவோம். இப்போ போயிட்டு துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் கீழே இறங்க வேண்டியதாங்க. எப்பயுமே சாயந்தரம் காய வச்சுருவேன் மாடியில். காலையில் காக்காவுக்கு சாதம் வச்சுட்டு இருக்கிற துணியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு மடிக்கிற வேலை தான். கீழே பசங்களை படிக்க சொல்லி எழுப்பி விட்டுட்டு வந்தேங்க. நான் எப்போ மாடிக்கு போவேன்னு இருப்பானுங்க 2 பேரும். அவங்க பக்கத்துலேயே உட்காந்து படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டே இருக்கணும். இல்லைனா நம்மளை ஏமாற்றிடுவாங்க. கொஞ்சம் நவுந்ததான் போதும், உடனே விளையாட ஆரம்பிச்சிருவானுங்க. கீழே போய் சைலண்ட்டாக பார்க்கலான்னு மொல்லமாக போனால் கூட எப்படியே கண்டுபிடிச்சிருவானுங்க. அது எப்படி கேட்குன்னு தெரியாது, ஆனால் கொலுசு சத்தம் கேட்டுருன்னு நினைக்கிறேன். அப்படியே கம்முன்னு நல்ல புள்ள மாதிரி உட்காந்து படிப்பானுங்க. சரிங்க, நான் போய் சமைக்க போகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடணும், சரியா? ஓகே, பாய், டாடா.